السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. சங்கையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, 20 நோன்பை நிறைவு செய்து கொண்டு லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றைப்படை 21 நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 1000 மாதத்தை விட மேலான அந்த இரவை எப்படி இறைநேசர்களுக்கு அடையாளத்தை அல்லாஹ் காட்டி கொடுத்தானோ, அதுபோல நமக்கும் அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து அதிலே முழுமையாக அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கினை, நமக்கு மலக்குமார்களோடு அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தினை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். தொழுகை மூலமாக அதுக்கு ஒரு பரக்கத்து இருக்கு. ஹஜ்ஜி செய்யறோம்னு சொன்னா அதன் மூலமா அல்லாஹ் அந்த அமலுக்கு ஒரு பரக்கத்து வச்சிருப்பான். தர்மம் கொடுக்குறோம், நம்முடைய கெட்ட மௌத்தை விட்டும் பாதுகாக்கும், நல்ல விதியை கெட்ட விதியை நல்ல விதியை ஆக்கும். இப்படி ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு ஆஃபர், ஒரு சிறப்பு அம்சத்தை சொல்லி தந்தான். அது மாதிரி நம் நோன்பு வைக்கக்கூடிய இந்த நோன்பு இருக்கிறதே, இதுக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சங்கள் இருக்கிறது. அதை அனுபவித்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அதை பவராக பலனாக முழுமையாக அடைந்திருக்கிறார். அபு சுலைமானு தாரானி ரஹமத்துல்லாஹி அலைஹி இருக்காங்களே, ஒரு நாள் கோடை காலத்துல நோன்பு வச்சாங்க. கிட்டத்தட்ட இப்ப நம்ம நோன்பு வைக்கிறது கோடை காலம் தான், அதோட துவக்கம் தான் இது. எவ்வளவு கடுமையா இருக்கு, வரும்போதே வெயில் கடுமையா இருக்கு. இந்த நேரத்துல நம்ம நோன்பு வைக்கிறது ரொம்ப பாக்கியம். கோடை காலத்துல நோன்பு வச்சிருந்தாங்க. நோன்பு வச்சுட்டு தூங்குனாங்க. தூங்கும்போது ஒரு கனவு. அந்த கனவுல ஒருவர் கேட்கிறார், அத்தபியு சவாப சௌமிக்க ஃபி ஹாதல் யோமி, இந்த நாள் நீங்க பிடிச்ச அந்த நோன்ப நீங்க ஒரு 100 தங்க காசுக்கு விற்பீங்களா? அந்த நன்மையை எனக்கு 100 தங்க காசு கொடுத்தா அந்த நன்மையை தந்துடுவீங்களா, தரியலா அப்படின்னு ஒரு கனவுல ஒரு ஆள் கேட்கிறார். அதெல்லாம் தரமாட்டேன்னா உடனே கனவுல வந்தவர் சொல்றாங்க, 1 லட்சம் ரூபா, 1 லட்சம் தங்க காசு தர்றேன், அந்த நன்மையை தரியலாம், நீங்க கோடை காலத்துல பிடிச்ச நோன்பினுடைய நன்மையன்னா. தரமாட்டேன்னா. இல்ல 2 லட்சம், 100 தங்க காசுன்னு சொன்னா தரமாட்டேன்ட்டாங்க. நான் 1 லட்சம் தங்க காசு தரேன், அந்த கோடை கால நன்மை நோம்பு நன்மை தருவில தரமாட்டேன். 2 லட்சம் தரமாட்டேன். லா இஸ்ஸத்திரப்பி, ஆண்டவன் மீது ஆணையா சொல்றேன், தரமாட்டேன், காசுக்கெல்லாம் விற்க மாட்டேன் சொன்னாங்க. சரி, எதுக்குத்தான் உங்க அமலை விற்பீங்க? நீங்க பிடிச்ச அந்த நோன்புடைய அமலை எந்த பொருள் கொடுத்து எந்த பொருளுக்கு விற்பீங்க? உலகத்தினுடைய எந்த காசு எந்த பொருளுக்கு நான் விற்க மாட்டேன். என்ன சொன்னாங்க? விற்பேன். அதை நான் விற்கிறதா இருந்தா உலகத்துல உள்ள எதுக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஒன்னே ஒண்ணுக்கு மாத்திரம் விற்பேன். இது அபியூஹு பின் நதிரி இலல் மௌலா, என் ரப்ப பார்க்கணும். இந்த நோன்பு வைக்கிறாங்க, உங்களுக்கு இறைவனை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், அந்த நோன்பை தரீங்களான்னா நான் அதுக்கு கொடுத்துருவேன். அல்லாஹ்வை பார்க்கணும் அப்படின்னா அந்த நோன்பை என்ன செய்வேன், நான் வித்துருவேன் என்று அவர்கள் சொன்னார்கள். உடனே அவருக்கு சொல்லப்பட்டது, சூம் வசோப தராஹு இன்ஷா அல்லாஹ், நிச்சயமாக நீங்கள் நோன்பு நோயுங்கள், இந்த கோடை காலத்திலே அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. கனவுல சொல்லப்பட்டது. அல்லாஹ் தஆலா நமக்கும் நாம் வைக்கக்கூடிய இந்த நோன்பை அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பரிசாக, அதற்கு பகரமாக அந்த நன்மைக்கு ஈடாக நாம் பெற்ற நோன்பாக அந்த அல்லாஹ் நம்முடைய நோன்பை ஆக்குவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, நாளைக்கு உலகத்திலே எல்லாருமே ஒரு நாள் மண்ணறையில் அடக்கப்படுவார். யாருக்கெல்லாம் பிறப்பு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இறப்பு உண்டு, யாருக்கெல்லாம் இறப்பு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் மண்ணறை வாழ்க்கை உண்டு. அல்லாஹ்வுக்கு மண்ணறை வாழ்க்கை கிடையாது. நபிமார்கள் மண்ணறை வாழ்க்கை உண்டு. நபிமார்கள் அடக்கப்படுவாங்க, அடக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு அடக்கப்படுறது கிடையாது. ஏன்? அல்லாஹ்ங்கிறது மௌத்தே கிடையாது, அவன் மௌத்தே ஆகாதவன் தான் அல்லாஹ்.
அப்ப உலகத்துல அடக்கப்பட்ட எல்லாருமே அவங்க எந்த அமல்ல கோலோச்சி செய்தாங்களோ அந்த அமலுடைய அடையாளத்தோடு எழுப்பப்படுவாங்க. அனசரலில்லான்னு சொல்லுவாங்க, நாளைக்கு மறுமை நாளையிலே கபூர்ல இருந்து நோம்பாளிகள் எழுப்பப்படும் போது இந்த நோம்பாளிகளுடைய வாயிலிருந்து, அதாவது அத்தர் ஃபேக்டரிக்குள்ள போன உடனே அத்தர் மணக்கும், பத்திரிக்கையா ஃபேக்டரிக்குள்ள வாசுங்க, அந்த ஏரியாவை கடக்கும் போதே மணக்கும். அதே மாதிரி அந்த நோம்பாளிகள் மன்னரில் இருந்து எழுப்பப்படும் போதே அப்படியே கஸ்தூரி வாசத்தை அடிச்சபடிகளா வெளியே வருவாங்களாம். வரும்போதே சுமல் எங்கேயோ உள்ள அந்த பூமணம் பக்கத்துல வரும் முன்னாலே நமக்கு அடிக்குதா இல்லையா, அதே மாதிரி அவங்க வாயிலிருந்து நறுமணம் கமலும். அந்த நறுமணம் கஸ்தூரியோட வாசமாக இருக்கும். அதோடு அவர்களுக்கு சாப்பாடுகள், தண்ணீர் கேத்தல்கள், அதாவது சீல் வைக்கப்பட்ட சில சாப்பாடுகளை போட்டு முத்திய சீல் கெட்டி வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி சீல் வைக்கப்பட்ட தண்ணீர் கேத்தல்கள், உணவு வகைகள் எல்லாம் கொண்டு வரப்படும். அவர்கள் எழுப்பப்பட்ட உடனே அவங்கள பார்த்து சொல்லப்படும், குழு சாப்பிடுங்கள், நீங்கள் எல்லாம் பசித்து நோன்பு வைக்க மக்கள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது. இன்னைக்கும் சில பேர் சாயா கடையில சாயா குடிச்சுட்டு நிக்கிறான், சில பேர் நல்லதான் இருக்கான், அங்க கடையில எல்லாம் கிடக்கல, கடையில கிடக்காங்க. சுகரு ஹார்ட் பேஷண்ட்னா எல்லாரும் அதுக்கு மார்க்கத்துல சலுகை இருக்கு. சுகர் பேஷண்டா இருந்தா, ஹார்ட் பேஷண்டா இருந்தா அவங்களுக்கு என்ன இருக்கு, மார்க்கத்துல சலுகை இருக்கு. ஆனா அதே சமயத்துல சில பேர் சம்மதமே இல்லாம, நீ காலையில ஒரு கடையில் முடிவெட்ட போனேன், இல்ல 2 பேர் இருக்கா, ஒரு ஆள் நோம்பு கிடையாதான், என்னன்னு தெரியல, ஆள்ல வாட்டச்சாட்டமா மாப்பிளமா இருக்கத்தான் செய்யறது. அந்த ஆள் எதுக்கு சொல்றேன்னா, ஏதோ குடிச்சா பிடிக்கலாம், விட்டா விடலாம். இது ஆசூரா நோம்பா, இதுனா அரபா நோம்பா, இதுனா 6 நோம்பா, அல்லது இது வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை பிடிக்கிற திங்கக்கிழமை வேலைக்கிழமை பிடிக்கிற சுண்ணத்தா நோம்பா, அல்லது பிற 13, 14, 15 பிடிக்கிற நோம்பா? இல்ல, இது நம்ம கடமையான நோம்பு. இதை பிடிக்கலன்னா அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நம்ம ஆளாகிடுவோம். முதல்ல அதை விளங்கணும், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகிடுவோம். நம்ம இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு அரசாங்கத்துக்கு ஏத்து யாராவது தப்பு பண்ணா கவர்மெண்ட் உடனே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நம்ம மீது அல்லாஹ் நடவடிக்கை எடுப்பான். இங்க இல்லாட்டாலும் எங்கேயாவது எடுப்பான். சில நேரத்துல அல்லாஹ் கோவம் வந்துட்டு அங்க உலகத்திலே எடுத்துருவான் அந்த நடவடிக்கையை. ஆக மக்கள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்த போது நீங்க எல்லாம் பசிச்சிருந்தீங்க, அதுக்காக உங்களுக்கு உங்க வாயில இருந்த கஸ்தூரி மணக்கு சொல்லுவாங்க, பக்கத்துல நாத்து அடிக்குங்க வாயை, நீ டாக்டர்கிட்ட போய் காட்டுங்கன்னு சில பேரை சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? உங்க வாயில நாத்து அடிக்குது, உங்க உடம்பு பக்கத்துல வீச அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, பத்தியா சில பேரு. நோம்பாளிகள் பொதுவாக நம்ம பல் தேய்ச்சி பிரஸ் பண்ணா கூட அந்த பசியினுடைய அந்த குடல்ல இருந்து அந்த ஒரு சுமல் வரும். ஆனா இந்த சுமலுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு என்னது? வாயை திறந்தாலே மணக்கு. வாயை திறந்தாலே இன்னைக்கு நிறைய மனைவிமார்களுக்கும் பாப்பிளைக்கு பிரச்சனை வர்ற காரணமே பீடி எப்பவும் குடிச்சுக்கிட்டே பஞ்சாயத்து பக்கத்துல இருந்த பஞ்சாயத்து எப்படி அவனை நேசிப்பா? எப்பவும் பார்த்தாலும் சிசர் அடிச்சுக்கிட்டே பக்கத்துல இருந்தா எப்படி நேசிப்பா? ஒரு மனிதன் தன்னுடைய கணவனோடு சந்தோஷமாக ஒரு முத்தமாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுத்தானே செய்வான் மாப்பிள்ள. இவன் நாத்த வாயால வச்சுட்டு நார வாயால வச்சுட்டு எப்படி அவன் பக்கத்துல இருப்பா? அதெல்லாம் எவனா யோசிக்கிறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்ராத் ஹால்ல கூட எனக்கு பல் தேய்ச்சி விடுன்னு சொன்னாங்க ஆயிஷா நாயகி. சக்ராத் ஹால்ல கூட முடியாம இருக்கிற நேரத்துல கூட மிஸ்வாக்கு குச்ச கையால் பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும்போது கூட அதை தன்னுடைய பல்லால ஈரப்படுத்தக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பல் பலகீனப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கூட தன்னுடைய மச்சினன் ஆயிஷா நாயுடைய தம்பி இருக்காங்கல்ல, தன்னுடைய மச்சினன், அவரை தண்ணியால் ஈரப்படுத்தி என்ன செய்தாங்க, தன்னுடைய ஆயிஷா நாயை அவருடைய மிஸ்வா குச்சி வாங்கி ஆயிஷா நாயை ஈரப்படுத்தி கொடுத்தாங்க. தன்னுடைய பல்லால கூட சவிக்க முடியாத நிலையில் இருக்கும்போது கூட இந்த சுன்னத்தை உயிர்ப்பித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹயாத்துல 5 அமல கடமையா செய்தாங்க. தஹஜ்ஜத் ஒரு நாள் விட்டதே கிடையாது, லுகா தொழுகை ஒரு நாள் விட்டதே கிடையாது, வித்ரு தொழுகை ஒரு நாள் விட்டதே கிடையாது, குர்பானியை ஒரு நாள் விட்டதே கிடையாது, மிஸ்வாக செய்யறத ஒரு நாள் விட்டதே கிடையாது. அதெல்லாம் ஃபர்லாக செய்தாங்க, கடமையாக செய்தாங்க, கட்டாயமா செய்தாங்க, ஒரு நாள் மறந்து கூட விட்டது கிடையாது. இன்னைக்கு சகர்ல கையில போய் தான் தஹஜ்ஜத்தை தொழுவோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்துல சில சுன்னத்துகளை தனக்கு கடமையாக, நமக்கு சுன்னத்து ரசூலுல்லாஹ்வுக்கு அது கடமையாகவே இருந்தது என்று எழுதுவாங்க கிதாப்ல. ஆக தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. நீங்க எல்லாம் மக்கள் தாகத்தில் இருக்கும்போது நீங்கள் எல்லாம் தாகம் வைத்தீர்கள் நோன்பு வச்சு. இன்னைக்கு நம்ம எவ்வளவு தாகமா இருக்கு, நமக்கு கூல்டீஸ் கடைக்காரனுக்கு கொண்டாட்ட வைக்கும். நோம்பு நேரத்துல பாருங்க, அவனுக்கு சரக்கு கொடுத்து முடியல, எந்த வெயிலினுடைய தாக்கம் தானே அவனுக்கு எவ்வளவு வியாபாரம் நடக்குது. மழை பெஞ்சா ஒரு கால் கூட உள்ள நுழையாது. ஆக நோம்பு இந்த கோடை காலத்துல நீங்க தாகமா இருந்ததுனால இப்ப குடிங்க. அதே மாதிரி மக்கள் எல்லாம் நீங்க ரெஸ்ட் எடுத்த நேரத்தில் நீங்கள் ஓய்வெடுக்காமல் இருந்தீர்களே, அதனால் இப்பொழுது ஓய்வெடுங்கள், இப்பொழுது ஓய்வெடுங்கள் என்று அவங்கள பார்த்து என்ன செய்யப்படும், வாழ்த்து சொல்லப்படும். அந்த சமயத்தில் மக்கள் அல்லாஹ்விடத்திலே விசாரணை கூண்டில்
கடும் தாகத்தில் நின்று கொண்டு இருக்கும் போது இவர்களுக்கு இப்படி ஒரு சோபனம் நடக்குமா? இந்த நோம்பாளிகளுக்கு இப்படி ஒரு வாழ்த்து நடந்து கொண்டு இருக்கும் போது மக்களுடைய நிலையெல்லாம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துல விசாரணை கைதிகளாக நிறுத்தப்பட்டு அவ்வளவு பேர் தாகத்துல நிற்கும் பொழுது நோம்பாளிகளுக்கு விருந்தோம்பலோடு வாழ்த்து உபசரிப்போடு நடக்கும் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியவர்கள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஈராக்கிலே வாழ்ந்த மாபெரும் ஞானி அல்லாமா ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நான் ஒரு சமயம் என்ன செய்தேன், ஒரு வியாபார கூட்டத்தோடு, ஒரு பெரும் கூட்டத்தோடு வியாபார கூட்டத்துல போனேன். அந்த காலத்துல அந்த காடுகள்ல வழிப்பறி கொள்ளைகள் அந்த காலத்துல அப்படிதான். அதனாலதான் எல்லாருமே தனியா போக மாட்டாங்க. ஒரு 40 பேர் ஜமாத்தா சேர்ந்தா என்ன செய்வாங்க, ஏன்னா காட்டுல திடீர்னு என்ன செய்வான், இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறான், துப்பாக்கி முனையில இது பண்றானா இல்லையா? இப்ப கூட சும்மா இன்னைக்கு காலையில கூட ஒரு பேஸ்புக்ல ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு சின்ன பையன் ஒரு வீட்டுக்குள்ள போறான், ஒருத்தன் ஹெல்மெட்டை போட்டு வண்டியில வர்றான், அவன் கையில செல் இருக்குங்கிறத இவன் பார்த்துட்டான். கையில ஒரு துப்பாக்கி கையில வச்சுக்கிட்டு அந்த பையனை கூப்பிட்டு துப்பாக்கியை காட்டிக்கிட்டு அந்த செல்ல தாங்குறான். செல்ல கையில துப்பாக்கி செல்ல சின்ன பையன் செல்ல வச்சுட்டு பார்த்துட்டான். அந்த செல்லை வாங்கி இவன் உள்ள வச்சுட்டு துப்பாக்கி அவன் கையிலேயே கொடுத்துருக்கான், நீ துப்பாக்கி வச்சுக்கோ, நீ நான் உள்ள வச்சுக்கிறேன். அவன் இப்படியே வச்சுக்க நிக்கிறான். பெரிய ஆளா இருந்தா துப்பாக்கி மாத்தி பிடிச்சிருப்பான் அவனை. நீ என்ன படங்கள்ல காட்டுவான்ல, அவன் துப்பாக்கி அவனுக்கே காட்டுவான்ல, அவன் சின்ன பையன், அவன் துப்பாக்கி கையில வச்சுக்கிட்டு நிக்கிறான். அவன் வாங்கின திருட செல்ல உள்ள வைக்கிறான். எந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்பதான் திருட்டு பேர் இருக்காங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய சிசிடிவி கேமராக்கள் இருக்கும் போதே எவ்வளவு பெரிய திருட்டுகள் நடக்குது. கதை வேற எங்கேயும் போகுது. விஷயத்துக்கு வர்றேன். அல்லாமா ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்தாங்க சொல்லுவாங்க, நான் வியாபார கூட்டத்துல போகும்போது சில அரேபிய கொள்ளையர்கள் என்ன செய்தாங்க, எங்களை வழிமுறிச்சு அவ்வளவு வரையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உணவு எல்லாத்தையும் கொண்டு போய் தலைவனுக்கு முன்னால கொண்டு வைக்கிறாங்க. அந்த முன்னால பல பொருட்கள் இங்க தின்பண்டங்கள்லாம் இருக்கும்ல, அதுல பாதாம்லாம் அதுல இருக்கு, பல ஐட்டங்கள் இருக்கு. அதுல பாதாம்லாம் என்ன செய்யுது அதுல இருக்கு. அப்போ எல்லாரும் சாப்பிடுறாங்க, தலைவன் மட்டும் சாப்பிடல. கொள்ளை அடிச்ச பொருளை எங்க முன்னாலேயே தலைவன் என்ன செய்ய எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அது பாதாம் மற்ற பொருள்லாம் இருக்கு, திங்கிற பொருள். தலைவர் மட்டும் சாப்பிடாம இருக்காரு. நான் கேட்டேன், நீங்க தான் அந்த கொள்ளை கூட்ட பாஸ் ஆயிருக்கீங்க, நீங்க ஏங்க சாப்பிடல? நான் நோம்பு. என்னது நோம்பா? அடிக்கிறது கொள்ளை அடிச்சிருக்கீங்க, திருடி இருக்கீங்க, ஆட்களை கொள்றீங்க, இதுல வேற நோம்பு வேற வாழ்ல உங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு நான் அல்லாஹ்ட்ட சமரசம் ஆகிறதுக்கு நான் ஒரு இடத்த நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்ப அல்லாஹ்ட்ட தப்பு பண்ணாலும், அல்லாஹ்வுக்கு கோபத்துல இருந்தாலும் நான் அவன்கிட்ட அல்லாஹ்ட்ட சமரசம் ஆகிறதுக்கு நான் ஒரு இடத்தை தேர்வு செய்து வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு அப்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னு புரியல. ஒரு நாள் பின்னால பாக்குறேன், காபத்துல்லாவை சுற்றி நிக்கிறார் அவர். எந்த கொள்ளக்கூட்ட பாசு எங்கள்கிட்ட இருந்து புடுங்கி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் மட்டும் நோன்பு வச்சிருக்கிறேன்னு சொன்னார்ல, அவர் காபத்துல்லாவை சுற்றி கொண்டு இருக்கிறத பார்த்தேன். அந்த கொள்ளை கூட்ட பாஸ், என்னங்க எங்க சுத்துறீங்க, நீங்க கொள்ளை கூட்டத்துலங்க, என் ரப்போடு நான் சமரசம் ஆகிட்டேன், அந்த நோன்பு என்னை திருந்த வைத்து விட்டதுன்னு சொன்னார். என்ன சொன்னாரு? நான் நோன்பு வச்சிருந்தேனா இல்லையா, நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்னா இல்லையா, ஒரு நாள் என் ரப்பிடத்திலே நான் சமரசம் ஆயிருவேன்னு சொன்னா இல்லையா, இப்பொழுது நான் அந்த நோம்பினுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் என்ன செய்யிட்டான், அது முதலும் முடியுமாய் கடைசியாக அந்த தப்பை செய்தாய், அதோடு நான் என்ன செய்யிட்டேன், திருந்திட்டேன். ஆக நோம்புங்கிறது அது கொடுக்கக்கூடிய பாக்கியம் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு பாக்கியத்தை கொடுக்கும். சூலா சொன்னாங்க, உம்மத்துமார்களுக்கு 5 கிஃப்ட் கிடைச்சிருக்கு இந்த ரமலான்ல. சூலா என்ன சொன்னாங்க, ஊதீது உம்மத்தி ஃபீ ரமலான 5 ஹிசால். உம்மத்துமார்களுக்கு 5 கிஃப்ட் கொடுத்திருக்கான் அல்லாஹ் அந்த ரமலான்ல. ஒன்னு என்ன தெரியுமா? லம் யுத்த உன்ன உம்மத்துன் கானத்து கபலஹு. இந்த உலகத்துல எத்தனையோ சமுதாயம் வந்திருக்கு, கிட்டத்தட்ட எத்தனையோ சமுதாயம், 70க்கும் மேற்பட்ட சமுதாயம் உலகத்துல வந்திருக்கிறது. எந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் இப்படி ஒரு கிஃப்ட நோம்புல கொடுக்கல. எல்லாரும் நோம்பு வச்சாங்க ரமலான்ல, ஆனா யாருக்கும் இந்த 5 கிஃப்ட் அல்லாஹ் கொடுக்கல. உம்மத்துக்கு மட்டுமே அல்லாஹ் ஸ்பெஷலா கொடுத்த 5 கிஃப்ட். ஒன்னு என்ன தெரியுமா? அவர்களுடைய சலூஃபு ஃபமுசாயிமி, அவர்கள் வாயில் இருந்து வரக்கூடிய இந்த லுகருக்கு பிறகு அந்த தூங்கி எஞ்ச பிறகு ஒரு சுமல் வருதா இல்லையா, அந்த பசியினால் உள்ள அந்த சுமல் அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரி விட மேலானதாக அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மனத்துக்கு மதிப்பு கொடுக்கிறான். 2வது, மலக்குமார்கள் அவர்கள் நோன்பு திறக்கிற நேரத்துல மலக்குமார்கள், யா அல்லாஹ் இந்த நோம்பாளிக்கு பாவ மன்னிப்பாயாக,
இந்த நோபாளிக்கு பாவ மன்னிப்பாயாகன்னு சொல்லி மலக்குமார்கள் யாருக்கு பாவ மன்னிப்பு தேடுறாங்க? நமக்கு தெரியலங்க, நமக்கு தெரியல. இந்த சில பேர் டிவி பார்த்துக்கிட்டே நோம்பு திறக்கிறான், சில பேர் அந்த நேரத்துல கூட டிவி அணைக்காம இருக்கான், சில பேர் கண்ணியத்திற்குரியவர்கள் அந்த நேரத்துல கூட செல்ல நோண்டிட்டு இருக்கான் சில பேர். எந்த நேரத்தில் மலக்குமார்கள் நமக்கு துவா செய்யறாங்களோ அந்த நேரத்துல இவன் துவா செய்யறது இல்ல. அந்த நேரத்துல ஜர்பத்து கலக்கிட்டு இருக்கா, ஜர்பத்து கலக்க நேரத்தை கொஞ்சம் முன்னாலே கலக்கிருக்கலாம், அந்த நேரத்துல கொஞ்சம் முந்தைய செய்ய வேண்டியதான ஏற்பாடுகளை. ஆக அது மலக்குமார்கள் நமக்கு துவா செய்யற பாவ மன்னிப்பு கேட்கிற அது ரெண்டாவது அமல். மூணாவது, இந்த ரமலான் மாதம் தான் ஷைத்தான்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஹதீஸ்ல வரும், ஷைத்தான்கள் சிறை பிடிக்கப்படுறாங்கன்னா இப்பவும் நம்ம ரத்தத்துல ஷைத்தான் இருக்கத்தான் செய்யறான், இப்பவும் எல்லா பாத்ரூம்லயும் ஷைத்தான் இருக்கத்தான் செய்யறான். ஆனால் ஷைத்தான்களுடைய அந்த தூண்டுதல் இருக்கு பாத்தீங்க, அது அதிகமா இருக்காது. கைது பண்ணானா அவனை அப்படி ஜெயிலெல்லாம் எல்லாம் போடல, அவனுடைய வேகம் இருக்காது. ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, நிறைய வீடுகள்ல கேபிள் கனெக்ஷன் உருவிடுறாங்கல்ல, கேபிள் கனெக்ஷன் உரியலாங்க, நோம்பல எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, டிவி பார்க்க கூடாது அப்படின்னு உருவிடுறாங்களா இல்லையா? இந்த உணர்வு வருதா இல்லையா? இது அந்த அவனுடைய வேகம். இதே நேரத்தை பாருங்க, பெருநாப்புல படத்துல தான் டிவில தான் உட்காந்துருப்பான், அவ்வளவு இந்த உணர்வு வரல. அப்ப அவனுடைய ஆதிக்கம், அவனுடைய ஆக்ஷன் அதிகமா என்ன செய்யாது, இருக்காது. வாங்க, நோம்பு நமக்கு ஒரு ஆளுக்கு வசதி இல்லை, கல்யாணம் முடிக்க வசதி இல்லை, அப்படி ஆசை எப்படி கட்டுப்படுத்துறது? சூழ நோம்பு வைக்க சொன்னான். நோம்பு வச்சுட்டுனா இச்சைகள் எல்லாம் முடிஞ்சிடும்னா, நம்முடைய இச்சைகள் என்ன செய்யாது. ஒரு மனிதனுக்கு ஆண்மையினுடைய பலகீனம் ஏற்பட்டுரும் நோம்பு வைக்க சொன்னாங்க. அவன் கல்யாணம் முடிக்க மகர் கொடுக்க வசதி இல்லாம என்ன செய்யறது, விபச்சாரம் பண்ணிடக்கூடாத, நீ நோம்பு வையின்னாங்க. நோம்புங்கிறது அசோமு, நோன்பு இச்சையை முறித்து விடும்னா. அதனாலதான் சின்ன வயசுல கல்யாணம் முடிச்சுட்டு வெளிநாட்டுல கிடக்கிறவங்க எல்லாம் நோம்பு வச்சுட்டு கிடக்காங்க. அங்க கொஞ்சம் இங்க இருக்குது, அங்க இங்க தப்பா போயிடக்கூடாதுலங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மாச நோம்பு, வார நோம்பு, மாச நோம்பு எல்லாம் புடிச்சிட்டு கிடக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு எந்த தேட்டம் வராது, மனைவியினுடைய தேட்டம் வராது. அதுக்காக ஷைத்தான்கள் சிறை பிடிக்கிறது இந்த ரமலான்ல. மூணாவது என்னன்னா, அவர்கள் நுழையக்கூடிய சொர்க்கம் என்ன செய்யப்படுகிறது, அலங்கரிக்கப்படுகிறது. ஒரு வீட்டுல கல்யாணம் சொன்னா வெள்ளை அடிக்கிறோமா இல்லையா? ஒரு வீட்டுல பங்கன் வராது, அந்த வீட்டுல டெக்கரேஷன் பண்றோமா இல்லையா வாங்குங்க. அத மாதிரி நாம எந்த சொர்க்கத்துல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ரையான், யாரெல்லாம் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ரையான் என்ற சொர்க்கத்தின் வாசல் வழியா நுழைவார்கள் சொன்னோமா இல்லையா? அந்த சொர்க்கத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், சொர்க்கம்ங்கிறதே அலங்கரிக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான், மேன்மேலும் அழகுக்கு மேல் அழகா அல்லாஹ் அழகுபடுத்துறான். அந்த சொர்க்கம் சொல்லுமா, யூசிக்கு ஐபாதிய சாலிஹூன், அல்லாஹ் சொல்வானா, என்னுடைய சாலிகான அடியார்கள் வர நெருங்கி விட்டார்கள், எசீரூன இலைக்க, உன் பக்கம் மிக சீக்கிரத்துல வந்து விடுவார்கள். ஒரு 50 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 20 வருஷம், உலக உடனே சீக்கிரம் வருவாங்கன்னா நோன்பு வச்சோம் நம்ம சீக்கிரம் இறந்து போயிருவோம் நினைச்சிடாதியா. நோன்பு வைக்கிறவங்க எல்லாம் சீக்கிரம் வந்துருவாங்கன்னு சொல்றாங்கன்னா அப்படி அர்த்தத்துல இல்ல. நம்ம உலகத்தினுடைய மறுமையினுடைய நாளை கவனிச்சு நம்ம உலக வாழ்க்கை கொஞ்சம் தானே, அந்த அடிப்படையில என்னுடைய அடியார்கள் வந்துருவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த சொர்க்கத்தை பார்த்து சொல்றான். அஞ்சாவது, இந்த உம்மத்துக்கு கிடைச்ச ரமலானுடைய பாக்கியம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரமலானுடைய கடைசி நைட்டு உம்மத்துமார்களுக்கு பாவம் மன்னிக்கப்படுகிறது. இது அல்லாஹ் கொடுக்கிற பரிசு. சஹாபாக்கள் கேட்டாங்க, கடைசி நைட்னா லைலத்துல் கத்ர் இரவா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல லைலத்துல் கத்ர் இரவு கடைசி இரவு இல்லையே, அது ஒத்தப்பட 21லயும் வரலாம், 23லயும் வரலாம், 25லயும் வரலாம், 27லயும் வரலாம்ல. கடைசி இரவுங்கிறது ஒரு ஆளுக்கு சம்பளம் போடுறது எப்ப சம்பளம் போடுவோம், வேலை பார்த்து கடைசி 30ஆம் தேதி தானங்க சில இடத்துல ஏடிஎம்ல காசு போடுறான். கடைசி நாள் எங்க வேலை பார்த்த கூலி கொடுக்குறது எப்ப 30ஆவது நாள் தானே கொடுப்பாங்க. அது சொல்லி ஒரு உதாரணம் சொல்லி கொடுக்குறாங்க, வேலை பார்த்தவருக்கு கூலி எப்ப கிடைக்கும், 30ஆம். அப்போ நம்ம கடைசி அன்னைக்கு நோம்பு வச்சா இது வரைக்கும் பிடிச்ச கூலிக்கு கடைசி அன்னைக்கு தான் வரும். லைலத்துல் கத்ர் இடையில வர்றது, ஒற்றைப்படையில வர்றது, அந்த இரவு அல்ல. ஆக கடைசி இரவு உம்மத்துக்கு பாவம் மன்னிக்கப்படுது. இப்படி ஒரு 5 சிறப்புகளை அல்லாஹ் உம்மத்துமார்களுக்கு ரமலான்ல கொடுத்திருக்கான். இஸ்லாமிய வரலாறுல ஒரு அரக்கன், ஹிட்லர் மாதிரி ஒரு அரக்கன், ஒரு ஆப்பிரிக்கால இடியமின் ஒருத்தர் இருந்தான். ஆப்பிரிக்கால அவனை மாதிரி சர்வாதிகாரி யாரும் கிடையாது. அதே மாதிரி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், ஹிட்லரை சொன்னா நமக்கு தெரியும். அதே மாதிரி இஸ்லாமிய ஹிட்லர் என்று சொல்லப்பட்ட ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரு முறை அவர் அரக்கன் 1 லட்சம் பேரை அந்த ஆள் கொண்டிருக்காரு. அதுல நிறைய சஹாபாக்களை கூட ஒரு ஆளை கொண்டிருக்காரு. அவர் நிறைய ஆலிம்களை கொண்டார். அவர் அவ்வளவு பெரிய கொடூரமான அரசியல்வாதி. அந்த ஆள் அவர் ஒரு சமயம் ஹஜ்ஜிக்கு வந்தார். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில ஒரு தண்ணீர் தேக்கத்துக்கு பக்கத்துல அவர் தங்கி இருக்கும் போது நாஸ்டா பண்றார். நாஸ்டா பண்ணும்போது என் கூட சாப்பிடறதுக்கு ஒரு ஆளை கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னார்.
தூரத்துல ஒரு ஆள் வச்சுக்காரு, ஒரு மலையை 2 போரையை சுத்திட்டு ஒரு மலை, உயரமான ஒரு மலைக்கு மேல ஒரு ஆள் படுத்திருந்தார். அவரை போய் அந்த அரசியலுடைய அந்த உங்களுடைய பாடி கிட்ட வந்திருப்பாங்கல்ல மெய்காவலர், காலால ஒரு மிதி மிதிச்சான். அவரு அரசர் உங்களை சாப்பிட கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்தான், அந்த படுத்து தூக்கிட்டு இருக்கிற ஆளை வந்து கூட்டு வந்தான். அப்ப அதான் நினைச்சுதான் வந்தார். என்னப்பா நான் என் கூட சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் என்ன எனக்கு என்ன என் கூட சாப்பிடு, கையை கழுவு, என் கூட சாப்பிடு அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த ஆள் சொன்னாரு, உங்களை விட ஒரு விஐபி என்னை கூப்பிட்டு இருக்காரு. என்ன சொன்னாரு, நீங்க பெரிய அமைச்சர், உங்களை விட என்ன ஒரு விஐபி என்னை கூப்பிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த கோடையான இந்த நேரத்துல நோன்பு வைக்கிறதுக்காக வேண்டி என்னுடைய இதை விட உங்களை விட பெரிய, அதான் அல்லாஹ் சொல்றாரு, அவர் உங்களை விட பெரிய ஆளு அல்லாஹ் என்ன நினைச்சு அந்த கோடை காலத்துல நோன்பு வைக்கிறதுக்கு ரமலானுடைய மாதமா இருந்திருக்கலாம் போல் தெரியுது. இவர் பயணத்துல இருக்கிறனால சாப்பிடலாம். உங்களை விட பெரிய ஆள் என்னையா இந்த கோடை காலத்துல நோன்பு வைக்கிறதுக்காக வேண்டி அழைச்சிருக்கேன், அதனால நான் நோன்பு வச்சிருக்கிறேன். இந்த கோடை கொடுமையான இந்த நேரத்திலே இந்த நாள்லயே நோன்பு வச்சிருக்க அப்படின்னு கேட்டார். இதை விட கொடுமையான மறுமை நாளை விட இது லேசானதுதான். இந்த கொடுமையா இந்த நான் இப்பதானே சொன்னேன், கோடை காலத்தில் நோன்பு வச்சதுக்காக அல்லாவே கூலியா கிடைக்கும் முதல்ல சொன்னோம்னா ஒரு சம்பவத்துல, இந்த கோடை காலத்தியாப்பா நீ நோன்பு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, இந்த கோடை காலம் நாளை மறுமையில் இருக்கக்கூடிய அந்த கடுமையான நாளைய விட, ஏன்னா அந்த நாள் நமக்கு நல்ல நாள் ஆகிறதுக்குனால தான் அந்த கஷ்டத்துல நான் நோன்பு வச்சிருக்கிறேன். இந்த இது கஷ்டத்தை நான் தாங்கிட்டு அந்த கஷ்டம் கஷ்டமா இருக்காது என்பதனாலதான் நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அவர் சொன்னார். சரிப்பா, இன்னைக்கு இதை நோன்பை திறந்துட்டு என் கூட சாப்பிடு, நாளைக்கு வச்சுக்கோ, நாளைக்கு நான் இருப்பேன் என்ன கேரண்டின்னு சொன்னார். நான் நாளைக்கு ஹயாத்தா இருப்பேன்னு சொன்னா எனக்கு கேரண்டி தாங்க, நான் நாளைக்கு நோன்பு வைக்கிறேன், இன்னைக்கு சாப்பிடுறேன், அதுக்கெல்லாம் நான் கேரண்டி கொடுக்க முடியாது. கேரண்டி கொடுக்க முடியாது, நீ நாளைக்கு நோன்பு வைக்க சொல்றேன் என்ன கேட்டாரு அந்த மனிதன். என்ன கேட்டாரு, நாளைக்கு நீ நோன்பு வைங்கிற, நாளைக்கு நான் இருப்பேனா கேரண்டி தான், அது நான் தர முடியும், நான் தர முடியாதுன்னு சொல்ல, நீ என்ன எதுக்கு நாளைக்கு நோன்பை மாத்தி வைக்க சொல்ற சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரு, இது நல்ல சாப்பாடுப்பா, மிஸ் பண்ணிடாதப்பா. அப்ப அவங்க சொன்னாரு, அந்த கிராமவாசி சொன்னாரு, சாப்பாடு நல்லதுங்கிறது உணவின் ருசியில் இல்ல, சாப்பாடு நல்லதுங்கிறது வந்து சமையல்காரன்ல இல்ல, ஆரோக்கியத்துலதான் இருக்கு. பிரியாணி இருந்தாலும் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா அவன் திம்பானா? அவனுக்கு ஆரோக்கியம் தானே திம்பான் அவன். அவன் நல்ல ஜூஸ் இருந்தாலும் சுகர்காரன் குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. அப்படிதானங்க? ஆக நீ நல்ல சாப்பாடு சாப்பிடுன்னு சொன்னீல, நல்லதுங்கிறது தூய்மை என்பது எதுல அல்ல, உணவில் அல்ல. நல்ல சூப்பரான மாஸ்டர் சமைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற சமையல்காரன் இல்ல, உடம்பு ஆரோக்கியமா இருந்தா தான் என்ன செய்ய முடியும். ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் வந்தா அவன் சோறு சாப்பிட்டா கடைசியில் அவனுக்கு 120 டிகிரி ஆகி நேரம் குளுக்கோஸ் தான் ஏத்தணும் அவனுக்கு. அப்போ உடல் ஆரோக்கியம் இருக்கணும். அதனாலதான் எந்த இதையும் சாப்பிடலாம், ஆரோக்கியம் இருக்கணும். பல்லு இல்லாதவன் கறி எப்படி திம்பான்? பல்லு இல்லாத எப்படிங்க கறி திம்பான்? அப்போ உனக்கு இது நல்ல உணவு சாப்பிடும் சொல்லாத, நல்ல உணவு சமையல்காரனிலும் இல்லை, உணவிலும் இல்லை, ஆரோக்கியத்துல இருக்குது. அந்த ஆரோக்கியம் இருந்தா தான் நல்ல உணவை சாப்பிட முடியும் என்று புத்திபதி சொன்னார். இப்படி கோடை காலத்துல சுண்ணத்தான் நோன்பு வச்சவங்க எல்லாம் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஃபர்லான் நோம்பைய நினைச்சா பிடிக்கலாம், நினைச்சா விடலாம்னு அசால்ட்டா இருக்கிறோம்னா, அல்லாஹ்வுடைய கடமைகள் என்னைக்கு நமக்கு உதாசீனப்படுத்துகிறோமோ, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய கடமைகள்ல நம்ம முக்கியம் கொடுக்கலையோ அல்லாஹ் எதிரிகள் மேல சாட்டிடுவான்னா. இன்னைக்கு பாருங்க, நம்மளை எல்லாருமே நம்மளை வந்து என்ன செய்யறான், அழிக்கிறான். இந்த நாட்டுல உள்ள சட்டங்கள்ல எல்லா சட்டங்களும் நம்மள பாதிக்கிற மாதிரியே சட்டங்கள் என்ன செய்யப்படுது, போடப்படுது. வடநாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பள்ளிவாசல்ல போய் கோழியை கொண்டு அவங்க தராவியா தொழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த கம்பல்ங்கிற ஒரு மாநிலத்துல அங்க வந்து பள்ளிவாசல் உள்ள வந்து என்ன செய்யறான், அவன் வந்து கோழியை இது பண்றான். கேரளால அந்த மாதிரி பண்றாங்களா? இல்ல. ஆக வடநாட்டுல அட்டகாசம் தாங்க முடியாத அட்டகாசம். அதனாலதான் பார்லிமெண்ட்ல ஒரு எம்பி கேட்கிறாரு, ஏன்டா கோயில்ல போய் சாமியை தேடாம பள்ளியாத்துல போய் சாமியை தேடிலடா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு ஆள் என்ன கேட்கிறாரு, நீ வந்து துபாய்க்கு போனா துபாய் சேக்க வந்து நல்ல கெட்டி அணைக்கிற, இந்தியாவில் உள்ள பாய் மட்டும் உனக்கு கசக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. பிரதமர் மூஞ்சியை அங்க ஆடல. நல்ல விஷயம் தானுங்க. துபாயில போனா பாயை கேட்குது, பாயை கட்டி பிடிக்கிற, இங்க வந்து அவனுக்கு பாயை பிடிக்க மாட்டுக்கு என்று அவர் கேட்கிறார். ஆக எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த மாதிரி 10 லட்சம் ரூபாய், அதாவது லட்சாதிபதியா இருந்த காந்தி ஏழையான துணியை உடுத்திருந்தாரு. நீ பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்த உங்களுடைய குடும்பம் பின்னால் வசதியாகி 10 லட்சம் ரூபாய் ட்ரெஸ் போடுறிய, நீ பிரதமரா இருக்கிறேன்னு கேட்கிறாரு. ஒரு ஆள் கேட்கிறார், நினைக்கிறாரு நீங்க போடுற கோட் வந்து எத்தனை லட்சம்? 10 லட்சம். ஆனா காந்தி வந்து பரம்பரையிலே கோடீஸ்வரன். ஆனா அவர் போட்டிருந்தது ஏழை துணி.
ஆனா நீங்க பரம்பரையில ஏழை, ஆனா நீ போடுறது 10 லட்சம் கோட்டு. யாரையா இந்த நாட்டினுடைய உண்மையான பிரதமர், உண்மையான பிதாமகன் யார் என்று கேட்கிறார். இதெல்லாம் அரசியலுக்கா சொல்ல வரல, விஷயத்துக்கு வர்றேன். இந்த மாதிரி நோன்புகளை நம்ம அத்துமீறி நடந்தால் அல்லாஹ் எதிரிகளை மேல நினைச்சிருவான், சாட்டி விட்டுருவான். நமக்கு பாதுகாப்பு இருக்காது, பொம்பளைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது. எப்படி வடநாட்டு உள்ள முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ அதே மாதிரி நமக்கும் பாதுகாப்பு இருக்காது. நம்முடைய கடமைகளை கரெக்டா செய்தா அல்லாஹ் நமக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்ட மாதிரி நமக்கு மலக்குமார்களை பாதுகாப்பு போட்டுருவான். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹ்.